எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எந்த சீசனாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் வேண்டாம்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் தயிர் சாதம். இன்னைக்கு நம்ம எப்போவுமே சாப்பிட்ற கர்ட் ரைஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். நான் இந்த ரெசிபிக்கு முழு கொழுப்புல பால் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிட்டு ஒரு மண்பானையில் உர ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான தயிராக இருக்குன்னு. 1 கப் ரெகுலராக வீட்டில் சமைக்கிற அரிசியை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த சாதமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். இப்போ மசிச்ச சாதத்தில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுறதால தயிர் சாதம் ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்கும். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தயிர் சாதம் நல்லா குழைவாக இருக்கும். 1 கப் பால் இந்த சாதத்துக்கு பத்தலை, அதனால நான் இன்னொரு கப் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்து சாதத்தை கூட சேர்த்துக்கலாம். நான் பெரிய கரண்டியில் 3 கரண்டி தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றி பிசைங்க. தயிர் சாதம் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாயோட விதையை எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துருவின கேரட், கொஞ்சம் மாதுளம்பழம் முத்துக்கள் கூட எடுத்துக்கலாம். எனக்கு தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் சேர்த்தா சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் மெலிசா நறுக்கின மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு ஒரு நல்ல டிஷ் இது. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, மெலிசா நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து மறுபடியும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். வெங்காயம் வதங்கினதும் தாளிப்பு தயிர் சாதத்தில் கொட்டி கலந்துருங்க. கடைசியாக பொடிசா நறுக்கின கொத்தமல்லியை தூவி இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான நல்ல க்ரீமியான ரொம்ப டேஸ்டியான தயிர் சாதம் சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. நான் இந்த சாதத்து மேலே கொஞ்சம் துருவின கேரட், உதுத்த மாதுளம் பழம் தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்டியான தயிர் சாதத்தை நீங்கள் ஊறுகாய் இல்லைன்னா அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சாதத்தை நம்ம நிறைய பால் ஊற்றி செய்யறதால இது சீக்கிரமாக புளிச்சிடாது. லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.